சேசுமரி சூசை துணை. நீதிமொழிகள் நூலிலிருந்து தூய ஆவியின் உணர்த்தலை தியானிப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 28 இறைவசனங்கள் 9, 10. ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டிய குழியில் தாமே விழுவார். தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள். நாம் பொதுவாக திருச்சட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் அதை கடைபிடிப்பதால் நம் வேண்டுதல் கேட்கப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நேர்மையானவர்களை தீய வழியில் திருப்புவதும் தீங்கு செய்வது போலத்தான். திருச்சட்டத்தை கடைபிடித்து தீது செய்யாது வாழும் வாழ்வை நாம் வாழ்ந்திருக்கிறோமா? யோசிப்போம்.